தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் இந்த மூவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக கழக ஆட்சி வருகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்து பெண்களை படிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, பல்வேறு கல்லூரிகளை உருவாக்கினார்கள். அந்த வழியில் வந்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சிக்கு பெயரே திராவிட மாடல் ஆட்சி என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்சியில் பெரும்பான்மையான பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழையிலே நடுத்தர குடும்பத்தில், குறிப்பாக அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் 10ஆவதோடு அல்லது +2வோடு டிஸ்கண்டினியூ ஆகிடுறாங்க. அவங்களாம் பட்டதாரி ஆக வேண்டும், அதன் மூலமாக பல்வேறு நிலையில் அவர்கள் வாழ்க்கையிலே தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக புதுமை பெண் என்கிற ஒரு திட்டத்தை, அற்புதமான திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய நோக்கமே மாதம் கல்லூரி கட்டணமாக 1000 ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இப்போ சிறப்பாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அறிந்த பல்வேறு கல்லூரி மாணவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு முதலமைச்சர் போகிற பொழுது அதே பள்ளிக்கூடத்தில் நாங்களும் தான் படிக்கிறோம், எங்களுக்கு அந்த உதவி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள். அந்த கோரிக்கைக்கு செவிமடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த திட்டத்திற்கு தமிழ் புதல்வன் என்கிற ஒரு பெயரை சூட்டினார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்கள் பட்டதாரி ஆகுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை கோவை மண்டலத்திலே, இந்த கோவை தலைநகரிலே அதை தொடக்கி வைக்க வேண்டுங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நாளை தினம் வர இருக்கிறார்கள். அதை ஒட்டித்தான் பொதுவாக சிறப்பு விருந்தினர்கள், அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இது போன்ற சிறப்பு விருந்தினருடைய அந்த நிகழ்ச்சியை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பொதுப்பணித்துறை தான் நாங்கள் அதை பணிகளை நாங்கள் செய்வோம். எனவே பொதுப்பணித்துறையுடைய அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் முறையாக மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பணிகளை ஆற்றுகிறார்களா என்பது ஆய்வு செய்வதற்காக நான் வந்தேன். ஆங்காக சிறப்பாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு 7 மணிக்குள்ளே எல்லா முழு பணிகளும் முடிந்துவிடும். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய கோயம்புத்தூரில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நெரிசலை குறைப்பதற்காக உக்கடம் பகுதியில் ஏறத்தாழ 481 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பால சாலையை 2வது நிகழ்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களெல்லாம் ஆளாக்கி எங்களுக்கெல்லாம் முகவரி தந்த முத்தமிழறிஞர் கலைஞர், தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டவர், அவருடைய திருவுருவ சிலையை நம்முடைய கருமத்தம்பட்டி பகுதியில் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமியுடைய பெரும் முயற்சியோடு அங்கே சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மீண்டும் சென்னைக்கு திரும்ப இருக்கிறார்கள். எனவே இந்த பணிகளெல்லாம் ஆங்காங்கே சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமியோடு இணைந்து அந்த பணிகளையும் பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். காவல்துறையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், தென்மண்டலத்தை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே முதலமைச்சர் வருகை முன்னிட்டு கோயம்புத்தூரினுடைய காவல்துறை ஆணையாளர் அவர்களும் இந்த பணியிலே அங்காங்கு சிறப்பாக நடைபெறா என்று தன் துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பணி முடிந்தவுடனே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமையும்.